ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி பிரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை புகழ வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நண்பா ஒரே வீட்டில் தொடர்ந்து தற்கொலையா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் இதை இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி காமிப்பாங்க. என்னடா ஃபாதர் இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காருன்னு ஆரம்பிச்சா படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல அந்த கேஸே முடிஞ்சிடும். என்னடா படமே முடிஞ்சிருச்சு போலன்னு சொன்னா அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. உண்மையான கேஸே இதுக்கு மேலதான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி இன்டர்மிஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தரமான ட்விஸ்ட்டை கொண்டு வந்து நிப்பாட்டி இருப்பாங்க. அதை விட ஹைலைட்டு கிளைமேக்ஸ் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அருமையான கிளைமேக்ஸா இருக்கும். அவ்வளவுதாண்டா இந்த படமே முடிஞ்சிருச்சுடா சூப்பர்டா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா எழுத்து போட்டதுக்கு அப்புறம் ஒரு சீனை கொண்டு வந்து வைப்பாங்க. செம்மையான சீன் நண்பா. இந்த படத்துல நடிச்ச குழந்தைக்கு உண்மையிலே அவார்டே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு செமையா நடிச்சிருக்கும். நண்பா, உங்களுக்கும் இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹாஸ்பிட்டல்ல மாச கர்ப்பிணி அப்படியே வயிறை பிடிச்சிட்டு கதறிக்கிட்டே வந்து ஹாஸ்பிட்டல்ல விழுகுறாங்க. நம்மளுக்கு அவங்கள ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு எடுத்துட்டு போகும்போது அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தவங்கள ஸ்ட்ரெச்சர்ல வச்சு எடுத்துட்டு போறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே பிளட் லீக் ஆயிட்டு ரெண்டு சைடு போறத நம்மளுக்கு அப்படியே காமிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆர்ஃபனேஜ்ல ஒரு குழந்தைய காட்டுறாங்க. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஆர்ஃபனேஜ்ல இருந்து வெளியே போகும்போது அப்படியே அதோட பேக் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருச்சு. இப்ப நம்ம ஹீரோ ஃபாதரோட இன்ட்ரோடக்ஷனு. அவரை பாக்குறதுக்கு தியாங்கிற ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஃபாதர், என் பேரு தியா, நீங்க தானே பெனிடிக்ட், எனக்கு உங்களால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். ஆலட் ஃபேமிலியை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபாதர்? ஆலட் குரூப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம், ஹாஸ்பிட்டல், ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செக்டர்லயும் அவங்க இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவங்கள பற்றி பெருசாக எதுவும் தெரியாதுன்னு நம்ம ஃபாதர் சொன்னால், அதை உருவாக்குனது நம்மளுக்கு ஆலட்னு ஒருத்தர். அவர் மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் அப்படிங்கிறவர், அவரோட மூத்த பையன் அந்த கம்பெனியை ஒரு பெரிய லெவலில் டெவலப் ஆகி கொண்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த அலெக்ஸுக்கும் லெசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு ஐஐடியில் சென்னையில் படிச்சுட்டு இருந்தா. அவள் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட அப்பா அலெக்ஸ் எப்போ பார்த்தாலும் குடின்னு இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. அதுக்கடுத்து கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபு லெசியுமே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணது அலெக்ஸோட தம்பி ஜோசப் தான். ஜோசப்மே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் ரொம்பவே சஸ்பீஷியஸாக எல்லாருக்கும் பட்டுச்சு. நம்ம ஃபாதர் சொல்றாரு, கொஞ்சம் கூட பணத்துக்கு பஞ்சமே இல்லாத ஒரு குடும்பம், கவலையே இல்லாத ஒரு குடும்பம், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கண்டினியூஸாக சூசைட் பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ சந்தேகமாக தான் இருக்கு. இப்ப அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா அவங்களோட அடுத்த வாரிசு எலிசபெத் ஆலட் அப்படிங்கிறவங்க தான். சரி, ரைட்டு, இதை பத்தி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அஃபிஷியலா நான் ஒருத்தட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஒரு போலீஸ் கமிஷனருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபாதர், நீங்க தேடி போன கேஸா இல்ல உங்களை தேடி வந்ததான்னு கேட்டா இது என்னை தேடி வந்த கேஸ் தான், இதை பத்தி உங்கள்கிட்ட பேசணும்னா ஓகே ஃபாதர், நான் லொகேஷன் அனுப்பி நீங்க வந்துருங்கன்னொன்னே அங்க நம்ம ஃபாதர் அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஃபாதர், இந்த ஆலட் ஃபேமிலியை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கேஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எலிசபெத் ஆலட் அந்த ஆங்கிளில் நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபாதர், ஒரு என்கொயரி வேணா வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எலிசபெத் ஆலட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மேடம், நான் டிஒஎஸ்பி பேசுகிறேன், உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயமா என்கொயரி பண்ணணும்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் இப்போ சென்னையில் இருக்கேன், நாளைக்கு ராத்திரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்படியே நம்மளுக்கு அவங்கள கார்ல காட்டினா பக்கத்துல இருக்கிறது நம்ம ஆர்ஃபனேஜ் பாப்பா. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுல வேலைக்காரி காஃபியை போட்டுட்டு எடுத்துட்டு போனா ரூமுக்குள்ள போய் பார்த்தவங்க கத்தி கதறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த எலிசபெத் இறந்து கிடக்குறாங்க. இங்க நம்ம ஃபாதருக்கு ஃபோன் வந்தா ஃபாதர் அங்க மொத்த போலீஸ் டீம், பிரஸ், மீடியான்னு மொத்தமா குமிஞ்சு நிக்குது. நம்ம ஃபாதரும் உள்ள போய் பாக்குறாரு. அவங்களோட கையை கட் பண்ணிட்டு இறந்து கிடக்குற மாதிரி இருக்கு. வேலைக்காரியை விசாரிக்கிறாங்க. சார், நான் என்கிட்ட இருக்க சாவி வச்ச தசர் திறந்து உள்ள வந்தேன். ஆனா பார்க்கும்போது மேடம் இப்படி இறந்து கிடந்தாங்க. அதுவும் அந்த இருக்குல்ல பாப்பா, அந்த பாப்பா மேடத்தை அப்படியே உட்காந்து முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னா அந்த பாப்பா யாருன்னு டிரைவர்கிட்ட கேட்குறாங்க. அந்த பாப்பா ஆர்ஃபனேஜ்ல இருந்து தப்பிச்சு வந்துருச்சு சார். மேடம் பார்த்து கூப்பிட்டுட்டு வந்தாங்க. நைட்டு லேட் ஆயிடுச்சுனோடனே நானே நாளைக்கு கார்ல கூட்டிட்டு போய் விட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப நம்மளுக்கு அந்த பொண்ணை விசாரிக்கிறாங்க. உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொன்னா என் பேர் அமையா அப்படின்றாங்க. நேத்து ராத்திரி ஆன்டி ரூம்ல தான் தூங்குனியானா இல்லைன்னு சொல்லிட்டு திமிராவே பதில் சொல்றாங்க. இன்னைக்கு காலையில எதை பார்த்தேன்னா எல்லாரும் எதை பார்த்தீங்களோ அதைத்தான் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா உண்மையை சொல்லுமா, பயப்படாதமான்னு கேட்டா எனக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு திமிராவே சொன்னா நம்ம ஃபாதர் சொல்றாரு, வேணாம் விட்டுருங்க அப்படின்னு. நம்ம எலிசபெத் டெட் பாடியை தூக்கிட்டு போனா நம்ம அம்மையா அப்படியே முறைச்சு பார்க்குற மாதிரி மட்டும் காட்டுறாங்க. நம்மளுக்கு ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் அம்மையாவை விட்டுருங்கன்னு சொல்லும் போது ஃபாதர் அப்படியே சைடில் முறைச்சு பார்த்துட்டு அம்மையா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
இங்கே ஆர்ஃபனேஜில் மதர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அமையாக்கும் எலிசபெத் மேடத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னா வாய்ப்பே கிடையாது. அவள் குழந்தையிலேருந்து இங்கே தான் வளர்றா. ஆனால் அவள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருப்பா. யார்ட்டையுமே பேச மாட்டா. எப்பயுமே ஏதாவது படம் வரைஞ்சிட்டே இருப்பா. நீங்கள் இது வரைக்கும் என்கொயரி பண்ணதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவன் நார்மலான சைல்டு கிடையாது அப்படிங்கிறது. அமையா தொலைஞ்சு போனோடனே நீங்கள் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்டால், அமையா தொலைஞ்சு போகிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. அடிக்கடி அவளே காணா போயிடுவா. அன்னைக்கு சாயங்காலமே திரும்பி வந்துடுவா. இல்லையா நாங்களே அவளை கண்டுபிடிச்சிருவோம். இதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொதல் தடவை 2வது நாளும் கிடைக்காதது. எலிசபெத் மேடம் ஃபோன் பண்ணி சொன்னதுனால நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. அமையா வாயை திறந்து ஏதாவது பேசினா சொன்னால் எங்களுக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆலக் குரூப்போட ஃபேமிலி டாக்டர்கிட்ட நம்ம ஃபாதரும் அந்த டிஒஎஸ்பி உட்காந்து பேசுகிறாங்க. அந்த டாக்டர் சொல்றாரு, இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டது எனக்கு ஆச்சரியமா இல்லை. ஏன்னா இவங்க குடும்பத்தில் ஏற்கனவே 3 பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. ஆனால் இவங்க என்கிட்ட இனிமேல் சூசைடே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. நம்ம போலீஸ் சொல்றாரு, அப்படி சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்திருந்தாங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க நார்மலாக தான் இருந்தாங்கன்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நார்மல் ஸ்ட்ராங் தான். அப்படி இருக்கப்ப ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்றாங்க. அவங்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் முடிச்சு வந்துருச்சு. இவங்க கையை கட் பண்ணிக்கிட்டதுனால தான் இறந்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்காக டேப்லெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் இருக்கு. நம்ம தியாவையுமே கூட கூட்டிகிட்டு தான் போயிருக்காங்க. அந்த தியா கிட்ட சொல்கிறாங்க, மற்றவங்க இறந்த மாதிரியே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம போலீஸ் என்னாச்சு அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. கிடைச்சிருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு இதை ஒரு சூசைடுன்னு தான் நம்ம முடிவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. ஆர்ஃபனேஜில் இருக்க அந்த பாப்பா அமையாவை யாரோ ஒருத்தவங்க கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்குறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அந்த பாப்பா உயிர் தப்பிச்சிருச்சு. ஹாஸ்பிட்டலில் இருக்க அமையாவை பார்க்கறதுக்கு ஃபாதரும் போலீஸும் 2 பேருமே வராங்க. என்னாச்சு, யார் இதை பண்ணா செஞ்சா, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டால் எனக்கு எதுவும் தெரியல. நம்ம ஃபாதர் கேட்குறாரு, அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டில் உன்னைய தவிர இன்னொரு ஆள் வந்தது யாரு, உனக்கு எல்லாம் தெரியுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, வழக்கம் போல நம்ம அம்மையா திமிரா, டாக்டர் எனக்கு தூக்கம் வருது எல்லாரையும் கிளம்ப சொல்லுங்க அப்படின்ட்டு டபக்குன்னு படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம மதர் சொல்றாங்க, ஃபாதர் எதுவும் நினச்சிக்காதீங்க, அவள் எப்பயுமே அப்படித்தான் சடார்னு பேசிடுவானா. சரி, நீங்கள் நேற்று வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, இல்லை ஃபாதர் அமையாங்கிறதுனால அப்படின்னா அமையாங்கிறதுனால அவள் சொல்கிறது பொய்யா இருக்கும், கற்பனை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா. சரி, நான் அவள் ரூமுக்கு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஆர்ஃபனேஜில் போய் பார்க்குறாரு. கரெக்டாக கம்பி கிட்டக்க அந்த எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நேற்று யாரோ ஒருத்தங்க கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா சூசைடையுமே கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு தடவை அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னா, எலிசபெத் சூசைட் பண்ணப்ப இந்த பாப்பா அங்கே இருந்தது தான். தன்னை பற்றி சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்படியாவது அம்மையாவை கொல்லணும்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நம்ம அம்மையாவோட கேரக்டர் என்னன்னா, அவங்க யார்ட்டையுமே சிரிச்சு பேச மாட்டாங்க. எப்பயுமே கோமாவே உருன்னு தான் இருப்பாங்க. அதே மாதிரி எந்த டீச்சர்ஸ்க்குமே அவங்கள அதனாலேயே சுத்தமாக பிடிக்காது. அவங்க படிப்புலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. யாரை பார்த்துமே சிரிக்காத அம்மையாவோட வாழ்க்கையவே மாத்துற மாதிரி அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அவங்களோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஜெசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் ஜாயின் பண்ணுறாங்க. நம்ம அம்மையோட கிளாஸில் எல்லாருக்கும் ஆன்சர் ஷீட் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மையாவுக்கு கொடுக்குறப்ப என்ன இவ்வளோ மார்க் கம்மியாக வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மையாவை பார்த்தா, அவங்களோட உதட்டில் அவ்வளவு சிரிப்பு இருக்குது. ஆனால் கண்ணிலேருந்து கண்ணீர் தார தாரையாக ஊற்றுது. என்னாச்சு அம்மையா, ஏன் அழுகுறீங்க, மார்க் குறைஞ்சிருச்சுன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த தடவை நல்ல மார்க் எடுக்கலாம் இந்தாங்க அப்படின்னு சொன்னோடனே சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிட்டு போய் உட்கார்றாங்க. நம்ம ஜெசி டீச்சர் ஸ்டாஃப் ரூமுக்கு போனதுக்கப்புறமும் ஜன்னல் வழியாக நின்று அவங்களையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மற்ற டீச்சர்ஸ் டக்குன்னு பார்த்துட்டு சத்தம் போடுறாங்க, அம்மையா இங்கே எதுக்கு நிற்கிற, ஒழுங்கு மரியாதை கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜெசி டீச்சர் கேட்குறாங்க, யார் அது, கிளாஸ்லையுமே பார்த்தேன் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தா. மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் கண்ட மணிக்க கழுவி கழுவி ஊத்துறாங்க. அவள் ரொம்ப திமிரு பிடிச்சவ, யார்ட்டையுமே ஒழுங்காக பேச மாட்டா, ஒழுங்காக படிக்க மாட்டா, வேற வழியே இல்லாமல் நாங்கள் இந்த ஸ்கூலில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மையாவை அடுத்த கிளாஸ்லேருந்து வெளியே நிப்பாட்டியிருந்தா. நம்ம ஜெசி பார்த்துட்டு சாக்லேட்டை கொடுத்துட்டு ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னால், நம்ம அம்மையாவுக்கு இனம் புரியாத சந்தோஷத்தில் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. அங்கே வர இன்னொரு சார், ஓ அம்மையா உனக்கு சிரிக்கலாம் கூட தெரியுமா அப்படின்னு சொன்னால், மறுபடியும் அவங்கள பார்த்து அப்படியே முறைச்சா அவர் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு போயிட்டாரு. நம்ம அம்மையா ஏன் ஜெசியை பார்த்து சிரிக்கிறாங்க, அவங்க மேலே மட்டும் எதுக்கு இனம் புரியாத ஒரு பாசம் சந்தோஷம் இருக்குங்கிற எல்லாத்தையுமே தரமான ட்விஸ்ட் இருக்கு நண்பா, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம ஃபாதரும் போலீஸும் பார்த்தீங்கன்னா ஆலட் ஃபேமிலி லாயரை போய் பார்க்குறாங்க. அவங்களோட சொத்து மதிப்பு எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இது எல்லாமே ஒரு ட்ரஸ்ட்டை சார்ந்தது, இது எல்லாமே அடுத்து இப்போ ட்ரஸ்ட்டுக்கு இருக்க மற்ற மெம்பர்ஸ் தான் போய் சேரும் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ட்ரஸ்ட்டில் மீதி இருக்க மெம்பர்ஸ் யார் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஃபாதர் மறுபடியுமே இறந்து போன எலிசபெத் வீட்டுக்கு ஃபுல்லாகவே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசல்ல 100 நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா லேடிஸையும் கூப்பிட்டு, இந்த வீட்டை சுற்றி பாருங்க, உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சாலும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா,
அங்க தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு எல்லாரும் அவங்கவங்களுக்கு கிடைச்ச பொருளை எடுத்துட்டு வந்தா அதுல வந்து ஒரு மாத்திரை அட்டை இருக்கு. இந்த மாத்திரை அட்டையை ஏன் சந்தேகப்பட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டா, இந்த மாத்திரை அட்டை பாத்ரூம் ஜன்னலுக்கு பக்கத்துல கிடைச்சு. யாருமே பாத்ரூம்ல வச்சு மாத்திரை போட மாட்டாங்களா சார், அதனாலதான் கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லி ஒரு வயசான அம்மா சொல்றாங்க. அந்த மெடிசன் எடுத்து செக் பண்ண ஃபாதர் நம்ம போலீஸ்ட்ட சொல்றாரு, சார் இது வந்து ஹை பொட்டன்ஷியல் சைக்காலஜிக்கல் ட்ரக். இதை ஒரு சாதாரண மனுஷன் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சைக்கோவாவே மாறிடுவான். நம்ம அம்மையா ஜெஸியை பார்த்ததுலேருந்து சந்தோஷமா இருந்துட்டு ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் கையில் இருக்க புக்கை தள்ளி விட்டுறாங்க. அந்த டீச்சர் கோவமா அந்த புக்கை எடுத்துக்கூடன்னு சொல்லி சொன்னோம்னா அந்த புக்கில் ஜோக்கர் ஃபேஸ் போட்டிருக்கு. அந்த ஃபேஸை பார்த்த உடனே இவங்க கோவமா அந்த பக்கத்தை கிழிச்சிடுறாங்க. கூட்டிகிட்டு போய் மறுபடியும் ஹெச்எம்கிட்ட நிப்பாட்டினா, சார் இதுக்கு மேலே இவ்வளோ இந்த ஸ்கூலில் வச்சிருக்க முடியாது, ஏற்கனவே ஆர்ஃபன்னு சொல்லிட்டு தான் இங்கே விட்டோம்னா ஓவரா அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஆர்டரா செய்கிறா, ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறா, எந்த டீச்சருமே மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு கண்ட மணிக்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜெஸி அங்கே வந்துட்டு, சார் நானும் ஒரு ஆர்ஃபன் தான், அதுக்காக இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் இனிமேல் அவளை டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஃபாதர் சொல்லிட்டாரு, இனிமே எதுவாக இருந்தாலும் ஜெஸி தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆர்ஃபனேஜில் இருக்க வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா அம்மையாவோட டிராயிங் நோட் எடுத்து பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறான். சார் நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களோட படத்தை அவன் நோட்டில் வரைஞ்சி வச்சிருக்கா சார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குவிஸ் காம்படிஷனுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால் அம்மையாவையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேனில் ஏற்றி விட்டா அந்த வாட்ச்மேன் அதே வேனில் ஏறி கூடயே போகிறான். அங்கே எல்லாரும் உள்ள ஃபங்க்ஷனில் இருக்கும்போது அம்மையாவை மட்டும் கிளாப் தட்டாமல் இருக்கா, அவளை கொஞ்சம் வெளியே அனுப்பிடுங்கன்னு சொன்னால் நம்ம வாட்ச்மேன் அம்மையாவை விரட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம அம்மையா தப்பிச்சு அங்கே ஓடுனா கரெக்டாக நம்ம ஃபாதர் வந்து வாட்ச்மேனுக்கு முன்னாடி நிற்கிறாரு. அப்படியே வாட்ச்மேன் லாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தியாவை கூப்பிட்டுட்டு ஜீப்பில் வந்துட்டு இருக்கும்போது தியாட்ட சொல்கிறாரு, நீ முத என்னை பார்க்க வர்றப்ப சொன்னேல, அந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை இப்போ கிடைச்சிருச்சு. எல்லாமே பார்த்தேன்னா ஒரு கொலை தான். அது மட்டும் இல்லாமல் நீ முத சொன்ன பாரு ஒரு பொண்ணோட ஆக்சிடென்ட்டு, அதுலேருந்தே ஆரம்பிச்சது இந்த கொலை. இது எல்லாத்துலேயுமே ஒரு முடிவு கிடைச்சது நம்மளுக்கு எலிசபெத்தோட மரணத்துல தான். ஒரு பொண்ணு தன்னோட பெட்ரூம் வரைக்கும் ஒரு ஆம்பளை விடுறானா அவளோட ஹஸ்பண்டாக இருக்கணும், இல்லைனா அவளோட கள்ளக்காதலனாக இருக்கணும். இந்த 2 பேருமே இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு காலிங் பெல் அடிச்சா அவங்களோட ஃபேமிலி டாக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி டாக்டரை ஒரே அடியாக அடிச்சு கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு எலிசபெத் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு காமிச்சா நம்ம டாக்டர் தான் உள்ளே வராரு. அவர் ஃபேமிலி டாக்டருங்கிறதுனால அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அந்த ட்ரக் உள்ள டேப்லெட்ஸை கொடுத்துட்டு அவங்களையே மனசை மாற்றி சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு செய்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்துக்கு மன கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழினா இந்த தற்கொலை மட்டும்தான், இந்தாங்க நீங்களே ஒரு நல்ல முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை கையில் கொடுத்துட்றாரு. வீட்டு டோர் உள்ள கூடி லாக் பண்ணிருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அன்னைக்கு நம்ம டாக்டர் வீட்டை விட்டு வெளியவே போல, இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தாரு. காலையில் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் கூட்டத்தோட கூட்டமாக கலந்துட்டாரு. இதே மாதிரி தான் மற்றவங்களையும் கொலை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஏன் செஞ்சீங்கன்னு கேட்டால், நான் வந்து இந்த ஃபேமிலிகிட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனை திருப்பி என்னால் கொடுக்க முடியல, அதுக்காக தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னா. ஓ, இவ்வளவு விசாரிச்ச நாங்கள் அந்த ட்ரஸ்ட்டை பற்றி விசாரிச்சிருக்க மாட்டோம்னு நினச்சிங்களா? உங்களோட நண்பர்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னா அந்த ட்ரஸ்ட் சம்மந்தப்பட்ட மீதி 2 நண்பர்களையும் அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டாங்க. கேஸ் நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிருச்சு. நம்ம டிஒய்எஸ்பி பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாக ஃபாதர்கிட்ட சொல்கிறாரு, ஃபாதர் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன எதுவுமே மிஸ் ஆனதில்லை ஃபாதர், என்னை சிஎம்ஏ நேரடியாக கூப்பிட்டு பாராட்டினாரு, கண்டிப்பாக அடுத்து ஒரு நல்ல ஹை ப்ரொஃபைல் கேஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஃபாதர் டல்லாகவே இருந்தால், ஏன் ஃபாதர் நம்ம தான் கேஸில் ஜெயிச்சிட்டோமே இன்னும் ஏன் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த அம்மையா பொண்ணு தான் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குன்னா, அதான் நம்ம கேஸ் முடிஞ்சிருச்சே விட்டு தள்ளுங்க ஃபாதர்னா, இந்த கேஸ் முடியலை, இதுக்கப்புறம் தான் உண்மையான கேஸே ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாரு. இங்கே நம்மளுக்கு ஸ்கூலில் காட்டுறாங்க அம்மையா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பிளே ஆகி எல்லாத்துலேயுமே டாப் கிளாஸாக மார்க் வாங்குறாங்க. எல்லா டீச்சரும் மிரண்டு போய் இங்கே பாருங்கள் ஜெஸி டீச்சர் அம்மையாவா தான் இது அப்படின்னு எங்களால் நம்பவே முடியலை அப்படின்றாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஸி டீச்சருக்கு பர்த்டே. அவங்க ஸ்டாஃப் ரூமில் வந்து பார்க்கும்போது சோப்புலேயே ஹாப்பி பர்த்டேன்னு அழகாக ரெடி பண்ணி அங்கே ஒரு கிஃப்ட் இருக்குது. அதை பார்த்த உடனே யாருக்கு தெரியும் யார் இதை ரெடி பண்ணியிருப்பான்னு பார்த்தா அங்கே நம்ம அம்மையா நிற்கிறாங்க. அம்மையா இதை நீ தான் ரெடி பண்ணியா, என்னோட பிறந்தநாள்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் அவங்க சிரிச்சுட்டே அங்கேருந்து ஓடுனா நம்ம ஃபாதர் கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அங்கே போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இங்கே அம்மையாவை பார்க்க வந்தா அம்மையா ஃபாதரை பார்த்தோன்னே அப்படியே பயந்து அங்கேருந்து ஓடுறாங்க. அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஃபாதர் வந்தா நம்ம ஜெஸி டீச்சர் கேட்குறாங்க, ஃபாதர் நீங்கள் எதுக்காக அம்மையாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லைங்க நான் அம்மையாட்ட சில கேள்வியெல்லாம் கேட்கணும் செய்யணும்னா ஹெச்எம்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா, நான் வாங்கிட்டேன், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அம்மையாவை கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. நம்ம ஜெஸிக்கு அவங்க லவர்கிட்ட ஃபோன் வந்தோடனே வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மையா அழுகிற சவுண்டு கேட்குது. பதறிப்போய் அவங்க உள்ளே போய் பார்த்தா டீச்சர் இந்த ஃபாதர் நீ அரைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்ணத்தில் அப்படியே செவந்து போய் காயமாக இருக்குது. ஃபாதர் நீங்கள் செய்கிறது மிகப்பெரிய தப்பு, நீங்கள் ஃபாதராக இருக்க போய் மன்னிச்சு விட்றேன், இல்லைன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டே தெரியாது அப்படின்னு சொல்லி கோமா திட்டினா நம்ம ஃபாதர் சொல்கிறாரு,
நான் உன்னை அரைஞ்சிட்டேன். இல்ல, சரி ஓகே அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஜெசி டீச்சர் கேண்டீன்ல இருந்தா அங்க ஃபாதரை பார்த்தோன்னே, நீங்க என்ன கிளம்பலையா, மரியாதை கிளம்புறீங்களா இல்லையானா, இல்ல டீச்சர் நான் உங்கள்கிட்ட அம்மையாவை பத்தி பேசணும்னா, நீங்க பேசுற எதையுமே நான் கேட்க விரும்பல, தயவுசெய்து இங்கிருந்து கிளம்புங்கன்னா அவரோட கார்டை கொடுத்துட்டு, கூடிய சீக்கிரமே நீங்க என்னை தேடி வருவீங்க, இது என்னோட வார்த்தை இல்ல, தேவனோட வார்த்தை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவங்க ஆனா அந்த கார்டை தள்ளி விட்டுறாங்க. நம்ம அம்மையாட்ட போய் ஜெசி கேட்குறாங்க, நீ அடிக்கடி எங்கேயோ காணா போயிடுறியே, எங்க போற? அதான் நீங்க வந்ததுக்கப்புறம் நான் எங்கேயுமே போகல டீச்சர், அப்புறம் ஏன் நீ இதையே கேட்குறீங்கன்னா, சரி ரைட்டு விடு அப்படின்னா, ஸ்கூல்ல ரொம்பவே நல்ல பிள்ளையா இருக்காங்க. எல்லா டீச்சருக்குமே அவ்வளோ பிடிக்கிற ஒரு பிள்ளையாவும் நல்லா படிக்கிற பிள்ளையாவும் இருக்கும்போது கரெக்டாக ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு. நம்ம ஜெசி டீச்சர் அம்மையாட்ட சொல்றாங்க, நீ ஆர்ஃபனேஜில் இரு, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, 2 மாதம் லீவு தானே, நானும் அடிக்கடி வந்து உன்னை ஆர்ஃபனேஜில் பார்த்துக்கிறேன்னு சொன்னா, ஏன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலையா அப்படின்னா, என் வீட்டில் யார் இருக்கா, யாருமே இல்லை, அதனால நான் போக மாட்டேன்னா, இல்லை நானும் வரேன், என்னையும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. இல்லம்மா, மதர் ஒத்துக்க மாட்டாங்கன்னா, உங்களுக்கு என்னை கூட்டிட்டு போக விருப்பம் இல்ல, அதனால தானே இப்படி சொல்றீங்க, ப்ளீஸ் வந்து கேட்டு பாருங்க அப்படின்னா, நம்ம மதரும் ஓகே சொல்லிடுறாங்க. நம்ம அம்மையாவை கூப்பிட்டுட்டு ஜெசி வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு, சொந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுலேருந்து அம்மையாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த வீட்டை அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. வீடு யாருமே குடி வராததுனால அப்படியே தூசி படிஞ்சு போயிருந்தா, இவங்க 2 பேரும் மொத்த வீட்டையும் சுத்தம் பண்றாங்க. மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து எல்லாமே சமைச்சுன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்போது, நம்ம அம்மையா பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்கை பார்த்துட்டு அங்க நடந்து போனா, நம்ம ஜெசி கூப்பிடுறாங்க, அம்மையா அங்க போகாத, அது எங்களோட பழைய சுகர் ஃபேக்டரி, எங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அதை நாங்க ரன் பண்ணவே இல்லை, அது அப்படியே கிடக்கு, நீ வாங்க அப்படின்றாங்க. அன்னைக்கு அம்மையாவை கூப்பிட்டுட்டு ஜெசி ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போனோடனே அம்மையா அங்க லவ்வர் சித்தார்த் இருக்கதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆறாங்க. நம்ம சித்தார்த் கேஷுவலா, ஓ இதான் உன் அம்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஆனா அவங்க கொஞ்சம் கூட மூஞ்சி கொடுக்காம அப்படியே டென்ஷனாவே உட்காந்துருந்தா, நம்ம சித்தார்த்து டக்குன்னு ஒரு ரிங் எடுத்து ஜெசிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு, வில் யூ மேரி மீ அப்படின்னு. நம்ம அம்மையா டென்ஷன் ஆகி அங்க இருந்த ஜூஸ் பாட்டில தள்ளி விட்டுட்டு வேக வேகமா வெளியே போய் அங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க, அம்மையா நில்லு நில்லுன்னு சொல்லி கத்திட்டு, சித்து சீக்கிரம் கார் எடுன்னு நேரா அங்க வீட்டுக்கு போயிட்டு, சித்து கோச்சுக்காத ப்ளீஸ், நான் உனக்கு நைட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நேரா உள்ள வந்தா, ஏன் அம்மையா நீ இப்படி பண்ற செய்யற, மத்தவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் கூட உனக்கு தெரியாதான்னு கேட்டா, நான் அனாதாசிரமத்திலே வளர்ந்தேன், புதுசா மத்தவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்னு எனக்கு தெரியாது, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. நம்ம ஜெசி எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன் திறக்கல. நைட்டு சாப்பாடு எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு, தயவு செய்து வாமையா எனக்கு பசிக்குது அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அவங்க மனசு இறங்கி கதவையே திறந்து வெளியே வராங்க. அவங்கள்ட்ட சாப்பாடு பரிமாறும்போது அப்படியே சொல்றாங்க, இன்னைக்கு வந்தார் இல்லையா, அவர் பேர் சித்தார்த்து, நான் தனியா இருக்கும்போது அவரும் அவரோட ஃபேமிலியும் தான் என்னை நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. கூடிய சீக்கிரம் நானும் சித்துவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். போன வருஷமே கல்யாணம் நடந்திருக்க வேண்டியது, ஆனா அவனுக்கு கொஞ்சம் வேலை பிஸினால நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறது லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, கையில ஒரு கிளாஸை வச்சிருக்காங்க. டென்ஷனான நம்ம அம்மையா அப்படியே அம்மைக்கு அந்த கிளாஸை உடச்சிட்டாங்க. கையை பூரா காயம் பட்டு ரத்த வெள்ளமா கொட்டுது. வேவேமா நம்மளுக்கு ஏன் அம்மையா இப்படி பண்ற அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்களுக்கு கையில கட்டு போட்டு விட்டா, அப்படியே நம்ம ஜெஸ்ஸியை மட்டும் ரசிச்சு அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு ஜெஸ்ஸியை தூங்க வச்சுட்டு இங்க வந்து நம்ம சித்தார்த்திட்ட வீடியோ கால் பேசுறாங்க. உனக்கு தெரிஞ்சு யாராவது சைக்காட்டிஸ்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, ஏன் என்ன விஷயம்னா, இல்ல அம்மையா வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றா, ஏற்கனவே டீச்சர்ஸ் எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க, ஆனா இது வரைக்கும் என்கிட்ட ஒரு தடவை கூட அப்படி பிஹேவ் பண்ணதே கிடையாது, இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றா. நம்ம சித்தார்த் சொல்றாரு, நியாயமா உன்னையே தான் கூட்டிட்டு போய் நான் சைக்காட்டிஸ்ட்டை காட்டணும், நான் ஆல்ரெடி சொன்னேன் இவளை இங்க கூட்டிட்டு வராத செய்யாதன்னு, மரியாதையை நாளைக்கு கொண்டு போய் அவளை ஊர்லயே விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னா, டக்குன்னு வீடியோ காலில் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நெட்வொர்க் கட் ஆயிருது. சித்து சித்து அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க்கை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, கரெக்டா கேமரால இவங்களுக்கு பக்கத்துல அம்மையா நிக்கிற மாதிரி க்ளோஸ்அப்ல தெரியுது. பயந்து போய் திரும்பி பார்த்தா அங்க அம்மையாவை காணோம். இவங்க பதறி அடிச்சுட்டு வேகமா ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. நம்ம அம்மையா அங்க பெட்ரூம்ல தான் படுத்திருக்காங்க. சரி திரும்பி படுத்திருக்காங்க, தூங்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம அம்மையா முழிச்சுதான் படுத்திருக்காங்க. நம்ம அம்மையாவோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஜெஸ்ஸி ரொம்பவே பயந்து போயிட்டு நம்மளுக்கு ஃபாதரோட பேரை பார்த்து அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணி ஃபாதர் பெனிடிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. அப்படியே அவரை பத்தி படிச்சா இவங்களுக்கு வேர்த்து கொட்டுது. அதுல ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு பேய் ஓட்டுற அப்படிங்கிற பேர்ல அந்த பெண்ணை காயப்படுத்தினதுக்காக மலையாள மாந்திரிகர் பூட்டானில் கைது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பேரநார்மல் எக்ஸ்பர்ட், பேய் ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதே அவங்க நியூஸ்ல தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்துல இங்க நம்மளுக்கு ஃபாதரை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லறையில பூ வச்சு அப்படியே வேண்டிக்கிட்டு இங்கிட்ட கிளம்பி வர்ற மாதிரி காமிச்சா, அந்த கல்லறை யாரோடதுன்னு பார்த்தா தியா அலெக்ஸ் ஆலட் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த தியா வேற யாரும் கிடையாது, நம்மளுக்கு லைட்டா ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவர்கிட்ட வந்து பேசி இந்த கேஸை எடுத்துக்க சொன்னாங்க இல்லையா,
அது நம்ம இறந்து போன தியாவோட ஆவிதான். அப்படியே நம்மளுக்கு அந்த ஆலெக்ஸ் ஃபேமிலியில காமிச்சா, மொத ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு பொண்ணுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த அலெக்ஸோட பொண்ணு தான் இந்த தியா. அதே மாரி போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா இடத்துலயுமே இவர் கூடயே வர்ற மாரி காமிச்சிருப்பாங்க. ஆனா, இவர் கண்ணுக்கு மட்டும் தான் நம்ம தியா தெரிவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நம்ம தியாட்ட பேசும்போது, அதனால தான் நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர், "என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா, "இல்ல, ஒண்ணுமில்ல" அப்படின்னு நம்ம ஃபாதர் சமாளிப்பாரு. நம்ம ஜெஸிக்கு ஃபாதர பத்தி படிச்ச உடனேவே அப்படியே வேர்த்து கொட்டுது. என்ன பண்றதுன்னு தெரியாம, வேகமா சித்தார்த்துக்கு விடாம ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. "என்னம்மா, எதுக்கும்மா இத்தனை ஃபோன் அடிச்சிருக்க? நான் தான் டவர் இல்லாத இடத்துல இருப்பேன்னு சொல்லி தெரியும்ல" அப்படின்னு சொன்னோம்னா, "இல்ல, எனக்கு அந்த அம்மையாவ பார்த்தா பயமா இருக்கு" அப்படின்னா, "ஏன் என்னாச்சுன்னு?" சொல்லி கேட்டா, ஃபாதர் பெனிடிக்ட்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அம்மையாவ தேடி வந்தாரு. அவர் வந்து பார்த்தேன்னா, பேயி, பிசாசு இத பத்தி ஆராய்ச்சி பண்றவரு. அவர் எதுக்கு அம்மையாவ தேடி வரணும்? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ எங்க இருந்தாலும் உடனே இங்க வா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா நம்ம அம்மையா இங்க பின்னாடி வந்து நிக்கிறாங்க. "நீ யார்ட்ட இப்ப ஃபோன்ல பேசிட்டு இருக்கேன்னு?" அம்மையா கேட்டா, இவங்க அப்படியே பயந்து போய் கையெல்லாம் நடுங்குது. ஃபோன கீழ வச்சிருந்தா, அதுல சித்துங்கிற பேர பார்த்த உடனேவே ஃபோன பிடுங்கி கீழ எறிஞ்சு உடைச்சே புடுறாங்க. அப்படியே நம்மளுக்கு ஜெஸிய தள்ளி விட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு, "நம்ம 2 பேரும் இங்க எதுக்காக வந்தோம்? நம்ம 2 பேரும் சந்தோஷமா பேசி இங்க ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக தானே வந்தோம். இதுல நீ எதுக்கு 3வது ஒருத்தன கொண்டு வர? நம்ம 2 பேர் மட்டும் தான். அதுல வேற எவனும் வர்றதுக்கு நான் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, நம்மளுக்கு கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. கதவு தட்டுற சவுண்ட கேட்டோனே, யாருன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன்னு ஜெஸ்ஸி எந்திரிச்சா, "அதான் நான் இருக்கேன்ல" அப்படின்னு ஜெஸ்ஸிய புடிச்சு இழுத்து விட்டா, அவங்க சுத்தி போயி பக்கத்துல இருக்க செவுத்துல மோதி மயக்கமே போட்டுறாங்க. கதவ திறந்தா வெளிய நிக்கிறது நம்ம ஃபாதரு. "இது ஜெஸ்ஸி வீடு தானே?" அப்படின்னு கேட்டா, "இது ஜெஸ்ஸி வீடு இல்ல, என் வீடு" அப்படின்னு டக்குன்னு கதவ சாத்திட்டு உள்ள வந்துடுறாங்க. உள்ள நம்ம ஜெஸ்ஸி மயக்கம் போட்டு கிடந்தா, அவங்கள அப்படியே தர தர தரன்னு இழுத்துட்டு போறத காட்டுறாங்க. வெளிய நம்ம ஃபாதர் எப்படியாவது உள்ள போகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சைடா பார்க்குறாரு. கரெக்ட்டா ஒரு ஜன்னல் திறந்திருந்தா, அந்த ஜன்னல் வழியா ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இங்க அம்மையா முறைச்சு பார்க்கும்போது எல்லா லைட்டுமே அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம ஃபாதர் இருட்டுக்குள்ள டார்ச் அடிச்சா, அப்படியே ஃபாதர் முன்னாடி வந்து நின்னு சிரிக்கிறாங்க. ஒரே அடி ஃபாதர ஜம்ப் பண்ணி கழுத்த நெரிச்சா 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை நடக்குது. அப்படியே நம்மளுக்கு ஃபாதர் அவங்கள கட்டிட்டாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சிருச்சு. ஜெஸி மயக்கம் போட்டு எழுந்திருச்சா, "ஃபாதர், இங்க என்னதான் நடக்குது? எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல" அப்படின்னு சொன்னா, "இந்த பேயி, பிசாசு, பூதம் நீ இத எப்படி வேணாலும் வச்சுக்கோ. என்ன பொறுத்தளவுக்கு இது வந்து லோ ஃப்ரீக்வன்சில இருக்க ஒரு எனர்ஜி. அவ்வளவுதான். நீங்க இது அம்மையாட்ட இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு?" கேட்டா, "நான் என்னோட இன்வெஸ்டிகேஷன் பாதியிலேயே நான் இத தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, அவள கொல்றதுக்கு முயற்சி பண்ணும்போது ரொம்பவே நேக்கா அங்கிருந்து தப்பிச்சிருக்கா. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு எனர்ஜி தான் அவள காப்பாத்திருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அத ஃபைனல் பண்ணது ஸ்கூல்ல தான்" அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல அம்மையாட்ட பேசணும்னு கிளாஸ் ரூம்ல வச்சிருக்கும்போது, அவரு கையில வச்சிருக்க அந்த ஃப்ரீக்வன்சி மீட்டர் எடுத்து வைக்கிறாரு. அந்த மீட்டர்ல பவர் அதிகமா காட்டுது. "நீ சொல்லு, உண்மையிலே நீ யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம ஃபாதர பார்த்து ஒரு மாரி ஏளனமா சிரிச்சுட்டு, சப்பு சப்புன்னு ஓங்கி கன்னத்துல அவங்களே அரைஞ்சுக்கிறாங்க. அந்த சவுண்ட கேட்டு தான் ஜெஸி வந்து நம்மளுக்கு கூட்டிட்டு போறது. "நம்ம அம்மையா உடம்புல இருக்கிறது யாரு ஃபாதர்?" அப்படின்னு கேட்டா, அது நம்ம இறந்து போன எலிசபெத். அங்க வந்து நம்மளுக்கு அம்மையா இருந்ததுனால இவ உடம்புல புகுந்துக்கிட்டான்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம எலிசபெத் ஏதோ இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லவோ, அவங்க சாதிக்கவோ நினைக்கிறாங்க. இறந்து போன ஆன்மா தான் சாதிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு உடம்புல புகுந்துக்கும். எல்லா உடம்புலையும் புகுந்துக்குமானா கண்டிப்பா கிடையாது. மனசளவுல ரொம்ப வீக்கா இருக்கவங்க உடம்புக்குள்ள தான் அது புகுந்துக்கும். நம்ம அம்மையா ஏதோ ஒரு விஷயத்துல அதிகப்படியா பாதிக்கப்பட்டிருக்கலாம். இல்லையா அவளோட பிறப்புல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கலாம். இதுக்கு நம்ம என்ன ஃபாதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, எக்ஸார்சிசம். அத வச்சு தான் நம்ம என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு சயின்டிஃபிக்கலா இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்டையும் கொண்டுட்டு ஒரு டாக்டர் வராரு. உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம ஃபாதர் செட் பண்ணிட்டு இருந்தா, நம்ம ஜெஸி அந்த டாக்டர்ட்ட கேட்குறாங்க, "டாக்டர், எனக்கு ஏதோ பயமா இருக்குன்னா, நீங்க பயப்பட வேண்டியதே கிடையாது. நம்ம ஃபாதர் பேய்கள்ட்ட பேசுறதுலயும், பேய் விரட்டுறதுலயும் பயங்கரமான எக்ஸ்பர்ட். அவர் நினைச்சத அடையறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு." உள்ள பார்த்தீங்கன்னா, எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வச்சுட்டு, நம்மளுக்கு அம்மையாவ கை, கால் எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு, அவர் மந்திரம் சொல்லிட்டு எழுப்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம அம்மையா உடம்புல இருந்த ஆவி கோவத்தோட உச்சத்துல இருக்கு. கத்தி கூப்பாடு போட்டு எப்படியாவது அதுலேருந்து வெளிய வந்துரலாமான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தா, "எலிசபெத், நீ இந்த குழந்தைய விட்டுட்டு தயவு செய்து வெளிய போயிரு. இந்த குழந்தையால தான் உன்னோட மரணத்துக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு" அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு. ஆனா, நம்ம அம்மையா அந்த கயறு எல்லாத்தையும் அத்துட்டு அப்படியே அங்கருந்து தப்பிச்சிடுறாங்க. மொத்த லைட் ஆஃப் ஆயிருது. எங்கடா போனாங்கன்னு சொல்லி பார்த்தா, அந்த இடத்துல செவுத்துக்கு மேலலாம் நடந்துட்டு இருக்காங்க. ஆனா, அவங்கள கண்டுபிடிக்க முடியாம நம்ம ஃபாதர் தவிச்சிட்டு இருந்தா, தப்பிச்சு அங்க ஓட போனவங்க ஜெஸ்ஸிய பார்த்தோனே அப்படியே நின்னுட்டு அசையாம ஜெஸ்ஸிய பார்த்து சிரிச்சுட்டு இருந்தா, நம்ம ஃபாதர் மறுபடியும் அவங்கள புடிச்சு கட்டி போட்டாரு.
மரியாதையா நீ இங்க உடம்புல இருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு மிரட்டினா அம்மையா உடம்புல இருக்க அந்த ஆவி அம்மையாவோட முகத்தெல்லாம் பிடிச்ச கீறுது, கையெல்லாம் உடைக்குது. அப்படியே கையெல்லாம் கடிச்சா இவர் அப்படியே சிலுவையை வச்சு எப்படியாவது கட்டுப்படுத்தலான்னு பார்த்தா எதுக்குமே அடங்கல. நம்ம ஃபாதர் இன்னும் இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு பைய எடுக்க போனா நம்ம டாக்டர் சொல்றாரு, வேணாம் ஃபாதர், இதுக்கு மேல அந்த அம்மையா குழந்தை தாங்காது, விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம அம்மையாக்கு மயக்க மருந்து மட்டும் அந்த டாக்டர் போடுறாரு. வெளியே போய் நம்ம ஃபாதர் அப்படியே ரொம்ப சோகமா இருந்தா அந்த டாக்டர் சொல்றாரு, நம்ம நினைக்கிறத விட இந்த ஆன்மா ரொம்பவே பலசாலியா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபாதர் அங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வைக்கிறாரு. நம்ம நினைக்கிற மாதிரி அம்மையா உடம்புல இருக்கிறது எலிசபெத்தோட ஆவி கிடையாது. ஒருவேளை அது எலிசபெத்தோட ஆவியா இருந்திருந்தா இன்னும் நான் அம்மையாவை காப்பாத்திருக்க முடியும்னா, என்ன ஃபாதர் சொல்றீங்க, அப்ப அது யாரோட ஆவினா அதுதான் எனக்கும் தெரியல, அதை கண்டுபிடிக்கணும், அப்படின்னா தான் அதுக்கு தேவை என்னங்கிறத நான் நிவர்த்தி பண்ணி அந்த அம்மையாவை காப்பாற்ற முடியும். அன்னைக்கு அப்படியே டயர்டாகி தூங்கிட்டாரு. மறுநாள் காலையிலேயே நம்ம ஜெஸி எந்திரிச்சு வெளியே கிளம்புனா, இவ்வளவு இயர்லியே எங்கம்மா கிளம்புற அப்படின்னு கேட்டா, இல்ல இன்னைக்கு எங்க அக்காவோட டெத் அனிவர்சரி, அதுக்காக போகணும் அப்படின்னு சொன்னா, சரி ஒரு நானும் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதரும் கூட வராரு. உங்க அக்கா எப்படி இறந்தாங்க, எப்ப இறந்தாங்கன்னு கேட்டா, எங்க அக்கா நான் 11th படிக்கும் போதே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. எங்க அம்மா அப்பா நான் சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. யாருமே இல்லாததுனால நான் சென்னை போயிட்டேன். என்னைய பார்த்துக்கிட்டது என்னோட ஃப்ரெண்டும் அவங்க ஃபேமிலியும் தான். அங்க போய் அவங்களோட கல்லறையில இவங்க பூ வச்சுட்டு வேண்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அம்மையாவோட ஆர்ஃபனேஜ்லேருந்து அந்த மதர் ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மையாட்ட பேசணும், கொஞ்சம் ஃபோனை கொடுக்க முடியுமானா, இவங்க அப்படியே பதறி போயிட்டு, இல்ல மதர், நான் இங்க சர்ச் வரைக்கும் வந்திருக்கேன், அம்மையா வீட்டில் இருக்கா, நான் எதுவும் முக்கியமா, நான் போயிட்டு கொடுக்கலாமா அப்படின்னு பதறினா, இல்ல ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அம்மையாக்கு பர்த்டே, அதான் விஷ் பண்ணலான்னு சொல்லி கால் பண்ணேன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை மதர், நான் போனோடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நம்ம ஃபாதர்கிட்ட சொல்றாங்க, மதர் ஃபோன் அடிச்சாங்க, இந்த மாதிரி அம்மையா பர்த்டேக்கு விஷ் பண்ணணும்னாங்க அப்படின்னோடனே, சரி ரைட்டு, நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நேராக நம்ம ஃபாதரு இங்கே நம்மளுக்கு ஆர்ஃபனேஜுக்கு அந்த மதரை பார்க்க வராரு. எனக்கு இங்கே இருக்க ஒரு நபரை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா, யாரை பற்றி கேட்குறீங்கன்னா, அம்மையாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, அம்மையாவை பற்றி நான் எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் அவர்கிட்ட எதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டால், அம்மையாவை பற்றி இல்லை ஃபாதர், வேற யாரை பற்றியுமே நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடாது, அதுதான் எங்கள் ரூல்ஸ்னா. ஓ, நீங்கள் எப்பயுமே ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுறீங்களா, இப்போ அம்மையா எங்கே இருக்கா, நான் அவளை பார்க்கலாமான்னு கேட்டால், அவள் வேற எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கா, அதுக்கு மீறி நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் ப்ராப்பர் வேலை வாங்க, நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னு கோவமாக சொல்லி விட்றாங்க. கரெக்டாக நம்ம ஃபாதருக்கு ஒரு மெசேஜ் வருது, ஓகே ரைட்டு, நான் கிளம்புறேன், எனக்கு வேண்டியது கிடச்சிருச்சுன்ட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கே இவரோட ஃப்ரெண்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணிட்டு, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், உங்கள் உதவிக்கு நன்றி அப்படின்னா அங்கேருந்து கிளம்புறவர் ஒரு இடத்துல போய் சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே அங்கே செக் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம அம்மையா பூட்டி இருந்த வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வர்றதை பார்த்த உடனே நம்ம ஜெஸி பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம அம்மையா அப்படியே சிரிச்சுக்கிட்டே நீ இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னா, ஓங்கி பாட்டிலை வச்சு மண்டையில் அடித்து மண்டையவே உடைச்சிடுறாங்க. நம்ம ஃபாதர் மறுநாள் வராரு. மயக்கம் போட்டிருக்க நம்ம அம்மையாவுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு, அம்மையாவை பார்த்து யார் வேணாலும் பயப்படலாம், ஆனால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அவள் வேற யாரும் கிடையாது, உன்னோட அக்கா தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் காமிச்ச மாதிரி ஒரு கர்ப்பிணி பொண்ணு கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நிறமாச கர்ப்பிணியாக அழுதுகிட்டே வராங்க. அதே சமயத்தில் தான் ஆக்சிடென்ட் ஆன நம்ம ஜெஸியோட அக்கா சூசனையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்து போன அதே சமயத்தில் தான் நம்ம அம்மையா பிறந்திருக்காங்க. எனக்கு உங்கள் அக்காவை பற்றின நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. நம்ம ஜெஸி ரொம்பவே சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெஸியோட அக்கா சூசன் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டப்பட்டு இவங்களை வளர்த்துருக்காங்க. அவங்க ஸ்கூல் டீச்சராக வேலை பார்க்குற அதே இடத்துல தான் நம்ம ஜெஸியும் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஜெஸி கூட யாராவது பசங்க பேசினா செஞ்சாலே கோவப்படுறாங்க. ரொம்பவே பொசசிவ்னஸாக அவங்கள ரொம்பவே பத்திரமாவும் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஜெஸி 11th படிக்கிறாங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாலும் நைட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் வீட்டில் இருக்க வேணாம், எல்லாரும் கிளம்புங்கன்னு சொன்னால், தன்னோட ஃப்ரீடம் எல்லாத்தையுமே அக்கா பறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அக்காவை சுத்தமாக இவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் நம்ம சூசனுக்கு உலகமே ஜெஸி மட்டும்தான். நம்ம ஃபாதர் ஜெஸிட்ட கேட்குறாரு, நீ அம்மையாவோட ஆக்டிவிட்டீஸில் எப்போ நீ டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்ச அப்படின்னா, அன்னைக்கு முத சித்தார்த்தை நாங்கள் பார்க்க போனோம், அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரூடாக வந்துட்டு நடந்துக்கிட்டு கிளம்பி போயிட்டானா, இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் இங்கே வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வ சகோதரர்களில் நம்ம கமல் பஃபூன் வேஷம் போட்டிருக்கதை காமிப்பாங்க. அதை பார்த்தோன்னே கோமா ரிமோட்டை தூக்கி உடச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதே மாதிரி இவங்க வீட்டில் இருந்த க்ளோன் பொம்மையுமே பார்த்தீங்கன்னா தூக்கி கழுத்தை பிச்சு தூக்கி போட்டிருப்பாங்க. அதையுமே ஃபாதர் பார்த்துருப்பாரு. அப்போ சூசனோட ஆன்மாக்கு ஜோக்கர் ஃபேஸ் பிடிக்கல, அது ஏங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். மறுபடியும் நம்ம அம்மையாக்கு கட்டிலில் கட்டி போட்டுட்டு அவங்க டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. டெஸ்ட் ஆரம்பிச்சா இப்போ நீ யாருங்கிறது எனக்கு தெரியும்,
மரியாதையா உண்மையை சொல்லு சூசன். நீ எதுக்காக இந்த குழந்தை உடம்புல இருக்க அப்படின்னு சொன்னா, அவங்க அது உனக்கு தேவையில்ல. என் வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு ஃபாதரை திட்டினா, இந்த வீட்டில் வேணா உனக்கு உரிமை இருக்கலாம். அந்த குழந்தை உடம்புல உனக்கு உரிமை இல்லை. மரியாதையா சொல்லு. உன் மனசுல இருக்கிறத சொல்லு. உனக்கு என்ன தேவையோ அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். அந்த குழந்தைய விட்டுட்டு நீ போன்னு சொன்னா, அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆனா, இவர் அந்த க்ளோனோட ஃபேஸை அவங்களுக்கு முன்னாடி சுத்தி வர்ற மாதிரி பண்ணிடுறாரு. அதை பார்த்தோன்னு இவங்க பயந்துட்டு அலறாங்க. இதை உன்னால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உனக்கு என்ன வேணும் சொல்லு சொல்லுன்னு சொன்னா, அவங்க அப்படியே ஒரு மாதிரி கத்துறாங்க. சரின்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பேசுனதை நம்மளுக்கு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டா, அவனை நான் கொல்லணும், அவனை நான் கொல்லணும் அப்படிங்கிறத மட்டும் திரும்பி திரும்பி கேட்குது. கரெக்டா நம்ம சித்தார்த் வெளியே வந்திருக்காரு. சித்தார்த்திட்ட போய் ஜெசி பேசிக்கிட்டு இருந்தா, அவங்க சொல்றாங்க, அம்மையாக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஏய் நீ லூசா, இன்னமா இதெல்லாம் பேய் பிசாசுன்னு நம்பிட்டு இருக்க? அந்த ஃபாதர் தான் உன்னை ஏமாத்திட்டு இருக்காருன்னா, அங்க நம்ம ஃபாதர் வந்த உடனே, ஃபாதர் உங்க இன்டென்ஷன் தான் என்ன? உங்களுக்கு என்னதான் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்க? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மையா நம்மளுக்கு அங்க இருந்து கதவை திறந்துட்டு வந்து வேகமா சித்தார்த்தை தள்ளி விட்டுட்டு அவரை அப்படியே போட்டு அமுக்கிட்டு கழுத்து நெரிச்சா, நம்மளுக்கு ஃபாதர் கண்ட்ரோல் பண்ணி அங்க இருந்து அம்மையாவை கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு போயிட்டு சித்தார்த்தை கூப்பிட்டு சொல்றாரு, இப்ப சொல்லுப்பா, ஒரு குழந்தைக்கு இவ்வளவு ஒரு பவர் இருக்குமா? இவ்வளவு வேகமா உன்னை அடிக்க முடியுமா? செய்ய முடியுமா? எல்லாமே நம்பிக்கை தான். சூசனை பத்தி உனக்கு என்ன தெரியுமோ அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னா, சூசன் மேம் வந்து எங்களோட ஸ்கூல்ல பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரா இருந்தாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்டை எப்பயுமே ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. சரி, அவங்களுக்கும் உனக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சு சார். எங்க இதுலயே பார்த்தீங்கன்னா ஹெட் கோச்சா சுதர்சன் சார் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அவருக்கும் சூசன் மேம்க்கும் இடையில ஒரு சின்ன ஈகோ இஷ்யூ இருந்துச்சு. அவர் தொடர்ந்து மெடல்களாகவும் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அவர் ட்ரெயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸையுமே இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன் கூட எப்பயாவது வந்து ஜெசி பேசினாலே அதனால கோவப்படுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சுதர்சன் சார் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா, என்னடா பொண்ணுங்களாம் ஜென்ஸ் டாய்லெட் போகுதுன்னு இவங்க ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட போறாரு. கரெக்டாக இதை அவங்க வீடியோ கேமரால ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இதை நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே அவங்க டக்குன்னு, மேடம் இல்லை மேடம், சாரி மேடம்னா, இதை நான் ஹெச்எம்கிட்ட கொண்டு போய் கொடுத்து என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹெச்எம்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. சரி மேடம், தயவுசெய்து இதை வெளியே சொல்லாதீங்க, பிரச்சனையை விடுங்கன்னு ஹெச்எம் சமாதானம் பண்ணுறாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா நம்ம ஸ்கூலோட ரெப்புடேஷனே பாதிக்கப்பட்டுரும். அதான் அவங்க இன்ஜெக்ஷன் போடல, போடுறதுக்கு முன்னாடி தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க, போட்டால் தானே தப்பு, விடுங்க இந்த பிரச்சனை இதோட அப்படின்னு சொன்னால், என்கிட்ட இருக்க எவிடன்ஸை வச்சு எங்கே போய் என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும் சார் அப்படின்னு கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஃபாதர் கேட்குறாரு, அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ என்ன ஆனிச்சு அப்படின்னு கேட்டால், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சூசன் மேம்க்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதோட அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. சூசனோட ஆக்சிடென்ட்டை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. நீ உன் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட இன்னும் காண்டாக்டில் இருக்கியா? உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் பேசலாமான்னு கேட்டால், இல்லை நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நான் இதை பற்றி அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அவர் பதறிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து நம்ம ஜெசிட்ட கேட்குறாரு, நீ வந்து உங்கள் அக்கா இறந்து போன அன்னைக்கு எங்கே இருந்த அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஆனந்தோட பர்த்டே பார்ட்டி. ஏன் ஃபாதர் என்னாச்சுன்னா, ஆனந்தோட பர்த்டே பார்ட்டி அவன் வீட்டில் தான் நடந்துச்சானா? இல்லை சித்தார்த் வீட்டில் தான் நடந்துச்சு. ஓகே, அன்னைக்கு ஆனந்தோ இல்லை சித்தார்த்தோ பார்ட்டி முடியறதுக்கு முன்னாடி எர்லியா எங்கேயாவது கிளம்பி போனவங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஃபாதர், ஏன் நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க, எனக்கு ஏதோ பயமா இருக்குன்னு கேட்டால், இல்லை ஒன்றும் இல்லை, அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதில் மனுன்னு ஒருத்தனோட கான்டாக்டில் இருந்தேன், ஆனால் அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால், அந்த மனுவோட வீட்டுக்கு போகணுன்னு நேராக நம்ம ஃபாதர் மனு வீட்டுக்கு போகிறாரு. அவன் எப்போ வந்தாலுமே இந்த ரூமில் தாங்க உட்காந்து புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பான். அவங்க அப்பா சொன்னா, சரி ரைட்டு, இங்கே தான் அவனுக்கு பிடிச்ச இடம்னா இதை விட்டுட்டு அவன் எங்கே போயிருக்க போகிறான், கொஞ்சம் என்னை தனியாக விடுங்கன்னு அங்கே போய் உட்காந்து நம்ம மனுவோட ஆவிட்ட பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ஆனந்தோட வீட்டுக்கு போகிறாரு. அவங்க எல்லாருமே யார் நீங்கள் என்னன்னு சொல்லி கேட்டால் எதுவுமே பதில் பேசாமல் நேராக ஆனந்தோட பெட்ரூமுக்கு போய் அங்கேருந்து அவர் சூட்கேஸ்லேருந்து சில ஃபோட்டோகிராஃப்ஸை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. நம்மளுக்கு இங்கே சித்தார்த்தை காட்டுறாங்க. அவர் ரூமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஆப்போசிட் செவரில் நட்டு குத்தலா யாரோ ஒருத்தவங்க ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. யார் அதுன்னு உத்து பார்த்தா அங்கேருந்து கண்ணாடியை உடச்சிட்டு இங்கே வந்து அவர் கழுத்தை நெரிச்சிட்டு நம்ம சூசன் உட்காடுறாங்க. இவர் மிரண்டு போய் ஆணு கத்துனா வாசல்ல காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டா அது நம்ம ஃபாதரு. நம்ம ஃபாதரை பார்த்தோன்னே இவருக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. என்னாச்சு ஃபாதர், என்ன விஷயம்னு கேட்டா, நம்மளுக்கு இவங்க பர்த்டே பார்ட்டியில எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வந்து காட்டுறாரு. இது ஆனந்தோட பர்த்டே பார்ட்டியில் எடுத்தது, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா, உன் செத்து போன மனுதாப்பா சொன்னா இது எங்க இருந்துச்சுன்னு. சரி, இதுல இருக்க உன்னோட ஃபேஸை பாருன்னு காமிச்சா நம்மளுக்கு சித்தார்த்து அப்படியே ஜோக்கர் மாதிரி மூஞ்சி ஃபுல்லா கலப்பொடி ஆப்பியிருப்பாரு. இந்த ஃபேஸ்க்கும் நம்ம சூசன் ஜோக்கர் ஃபேஸை பார்த்து பயப்படுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, உண்மையை சொல்லுன்னு கேட்டா,
இல்லை ஃபாதர் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் அர்ஜென்ட்டாக கிளம்பணும், கொஞ்சம் நீங்கள் கிளம்புறீங்களான்னா கதவை பூட்டிட்டு ஒரே அட்டியா நம்மளுக்கு சித்தார்த்தை அடிச்சுட்டு, இந்த ஃபாதருக்கு மந்திரிக்க மட்டும் இல்லை அடிக்கவும் தெரியும், உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு கேட்டா அன்னைக்கு நடந்ததை காமிக்கிறாங்க. அன்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதுக்காக நம்ம ஜெசி போய் சூசன்ட்ட என்னோட ஃப்ரெண்டு ரேஷ்மிக்கு பர்த்டே அப்படின்னு போய் சொல்லி கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் நைட்டு பார்ட்டிக்கு போவேனா, நீ காலையில் போய் விஷ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சூசன் சொன்னால் இவங்களுக்கு கோவம். நைட்டு தூங்கும்போது சூசனுக்கு தெரியாமல் இவங்க கிளம்பி சித்தார்த்தை வர சொல்லி பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. யாருமே எங்கள் அக்காட்ட சொல்லிடாதீங்கடா, போயிட்டு சீக்கிரம் வந்துடணும், எங்கள் அக்கா எந்திரிச்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பர்த்டே பார்ட்டிக்கு போனோம்னா அங்கே ஆனந்தோட பர்த்டே பார்ட்டி எல்லாருமே மூஞ்சி ஃபுல்லாக கலர் பொடியை பூசிட்டு அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம சித்தார்த்தம் ஜெசியும் பார்த்தீங்கன்னா தனியாக அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு டே டைம் ஆச்சு வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் 2 பேர் கிளம்புறாங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு சூசனை வீட்டில் காட்டுறாங்க. எதிர்பாராமல் எழுந்திரிச்சு ஜெசி எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே ஜெசியை காணோம். இவங்க பயந்து போய் வேகமாக ரேஷ்மி வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு, ஆமாம் அங்கே பர்த்டே பார்ட்டி முடிஞ்சா, ஜெசி அங்கேருந்து கிளம்பிட்டாளான்னு கேட்டால், இல்லையே இன்னைக்கு ரேஷ்மிக்கு பிறந்த நாள்லாம் இல்லையே, என்னாச்சு மேடம் எதுவும் ப்ராப்ளமானு கேட்டால், இல்லை ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கச்சியை காணமேன்னு பயந்து போய் அவங்க ஸ்கூட்டர் எடுத்துட்டு கரெக்டாக கிளம்புறாங்க. நம்ம சித்தார்த்த ஜெஸி காரில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம சித்தார்த்து ஜெஸி ஒரே ஒரு கிஸ் குட்ரி ப்ளீஸ் டின்னு சொல்லிட்டு கார் ஓட்டிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அவங்களுக்கு கிஸ் கொடுக்க போகும்போது எதுக்க வந்தால் நம்ம சூசனை பார்க்காம அடிச்சு தூக்கிட்டாரு. ஆக்சிடென்ட்ல டம்முன்னு மோதினதுல இங்கே நம்ம ஜெஸிக்கன் தலையில் அடிபட்டு அப்படியே காரில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இவர் வேகமாக போய் கீழே போய் பார்த்தா அங்கே இருக்கிறது சூசனு. அவங்க இவர் ஃபேஸை நம்மளுக்கு பார்த்த உடனே அப்படியே டென்ஷன் ஆகி டேய் டேய் அப்படின்னு சொன்னா இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போய் அங்கேருந்து கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. இங்கே நம்ம சித்தார்த் சொல்றாரு, ஃபாதர் எனக்கு 17 வயசு, இந்த சுச்சுவேஷனை இதுக்கு மேலே என்னால் ஹேண்டில் பண்ண தெரியல. நான் இத்தனைக்கும் ஜெஸியை போய் வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் திரும்பி அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு வந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்கள யாரோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் ஃபாதர் எனக்கு தெரியும்னா. இந்த விஷயம் வேறு யார் யாருக்கு தெரியும்னு கேட்டால் ஆனந்துக்கும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் அம்மா இந்த விஷயத்தை அப்படியே கவரப் பண்ணிட்டாங்க. சரி அந்த கார் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த கார் உங்களுக்கு கிடைக்காது, அதை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறிட்டே சொன்னால் நம்ம ஃபாதர் சொல்கிறாரு, நீ சொல்கிறது பொய் சித்தார்த், நீ சொல்கிறது பொய்ங்கிறது உன் கண்ணே காட்டி கொடுக்குது. இதுக்கு மேலே நீ எவ்வளோ கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்ட, மீதி உண்மையை நானே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மதர் ஜெஸியை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க. என்ன மதர் திடீர்னு இங்கே வந்திருக்கீங்கன்னா, இல்லை அம்மையாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதுக்காக தான் வந்திருக்கேன், அம்மையா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வெளியில் ரூமில் அடைச்சி போட்டிருந்ததுனால மதர் என்னை காப்பாற்றுங்க மதர் ப்ளீஸ் மதர் நீங்கள் அடைச்சி போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஜெஸி உன்னை நம்பி அனுப்புனதுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கனா, மதர் ப்ளீஸ் மதர் கதவை திறக்காதீங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சுனா, நான் கதவை திறந்து விட்றேன், எதுவாக இருந்தாலும் நீ வீட்டுக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்த செகண்டுக்கு ஆமையா எஸ்கேப்பு. நம்மளுக்கு அம்மையாவை தேடிட்டு இவங்க வேகமாக ஓடியாந்தா கரெக்டாக நம்ம ஃபாதரும் ஜீப்பில் வராரு. என்னாச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால், அம்மையா தப்பிச்சிட்டா எங்கே போனான்னு சொல்லி தெரியலனா நம்ம அம்மையாவை இவரை ஃபுல்லாக தேடிட்டு இருந்தா பக்கத்தில் இருந்த இவங்க பழைய சுகர் ஃபேக்ட்ரிக்கு உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போய் பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆன கார் அங்கே தான் கிடக்கு. உள்ளே போய் அந்த காரை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபாதர் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜெஸிக்கு சித்தார்த்திலேருந்து ஃபோன் வருது. ஜெஸி என்னை காப்பாற்று இங்கே என்னை அம்மையா கொல்ல பார்க்குறா அப்படின்னு சொன்னோம்னா அங்கே நம்ம அம்மையா அவரை பறக்க விட்டுட்டு இருக்காங்க. அட்டி அங்கே வெளுத்து எடுத்துட்டு இருந்தா ஜஸ்ட் மிஸ் அவரை அடிச்சு கொல்ல போகும்போது நம்ம ஃபாதர் தடுத்துடுறாரு. நம்ம ஃபாதரையே அடிச்சு வெளுத்து எடுக்கலான்னு சொல்லி பார்த்தா அவர் கையில் ஒரு மிஷின் வச்சிருக்காரு. அந்த மிஷினை ஆன் பண்ணா அதில் வர்ற வைப்ரேஷன் தாங்க முடியாம நம்ம அம்மையா உடம்புல இருந்து சூசனை அப்படியே விலகி போனா இவர் டக்குன்னு அம்மையாவை காப்பாற்றி கையில் வச்சுக்கிறாரு. கையில் வச்சுக்கிட்டா நீங்கள் எப்போ பார்த்தாலும் அம்மையாவுக்கு பாதுகாப்பாகவே இருக்க முடியாது ஃபாதர், மரியாதை அம்மையாவை என்கிட்ட விட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க சூசன், நீ தப்பான ஒருத்தனை கொள்றதுக்காக துடிச்சிட்டு இருக்க, அன்னைக்கு உண்மையில என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு காமிச்சா கொய்யால மறுபடியும் ஒரு ட்விஸ்ட்டு. நம்மளுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கார் எடுத்துட்டு கிளம்ப போறப்ப பார்த்தா கரெக்டாக நம்ம சித்தார்த்திட்ட ஜெஸி கார் சாவியை கொடு நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கார் ஓட்டவே ஆரம்பிக்கிறாங்க. கார் ஓட்டிட்டு வரும்போது நம்ம சித்தார்த்தா அதே மாதிரி கிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மல்லு கட்டும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஸி தெரியாம அந்த வண்டியில மோதிடுறாங்க. மோதின உடனே இவங்க மோதி மயக்கம் போட்டதுனால என்ன நடந்துச்சுன்னே இவங்களுக்கு தெரியல. நம்மளுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆன காரை பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த காரோட ஹேண்ட்பேர்ல நம்மளுக்கு ஜெஸியோட முடி இருந்ததை இவர் பார்த்துருப்பாரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஜெஸிக்கு இப்போ வரைக்கும் தெரியாது சூசன். இதுக்கு மேல நீ இங்க இருந்து ஜெஸியை கஷ்டப்படுத்தாத, அவளை சித்தார்த்திட்ட ஒப்படைச்சிட்டு நீ இங்க இருந்து கிளம்பிடு சூசன், அதுதான் நல்லது அப்படின்னு சொன்னா
இல்ல ஃபாதர், என்னால ஜெஸிய விட்டுட்டு போக முடியாதுன்னு அழுதா, நீ இது வரைக்கும் 11 வருஷமா இந்த குழந்தையோட உடம்புல இருந்திருக்க. இந்த குழந்தை யாருன்னே தெரியாம 11 வருஷமா வாழ்ந்திருக்கு. புரிஞ்சுக்கோ. இறந்தவங்க என்னைக்குமேவும் உயிரோட இருக்கவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னா, நம்ம சூசன் அப்படியே கதறி அழுகுறாங்க. நம்மளுக்கே அழுக வந்துரும் போல. கடைசியா ஒரே ஒரு தடவ ஃபாதர், நான் ஜெஸிய தொட்டு மட்டும் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு பெர்மிஷன் குடுங்களேன், அம்மையா உடம்புக்குள்ள புகுந்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதா, நம்ம ஃபாதர் வேற வழி இல்லாம சரி அப்படின்னு பெர்மிஷன் குடுக்குறாங்க. மறுபடியும் நம்ம அம்மையா உடம்புல புகுந்துட்டு வெளிய வந்தா, பயந்துட்டு நம்ம ஜெஸி நடுங்குனா, "நீ பயப்படாதன்னு" சொன்னா, அப்படியே நம்மளுக்கு பாசமா கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்குறாங்க. நம்ம எல்லாரையுமே கலங்க விட்டுட்டு, அப்படியே சூசன் அவங்க உடம்புலேருந்து பிரிஞ்சிடுறாங்க. அருமையா இந்த படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நெனச்சா, அங்க ஒரு ட்விஸ்ட்டு. நம்மளுக்கு இவங்களோட பிடி சார் சுதர்சன் இருக்கார்ல, அவர்கிட்ட நம்ம சூசனுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்த டாக்டர் ஃபோன் அடிக்கிறாரு. "சுதர்சன், எனக்கு பேசினத விட இப்போ கொஞ்சம் பணம் தேவைப்படுது" அப்படின்னு கேட்டா, "எல்லா செட்டில்மெண்ட்டுமே முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு டாக்டர் நீங்க இதெல்லாம் கேட்குறீங்கன்னா, நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம். இப்ப 3வது ஆளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு" காமிச்சா, அன்னைக்கு நம்ம சூசன் ஆக்சிடென்ட்ல உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது, அவங்கள பார்த்துட்டு அந்த டாக்டர் நேரா சுதர்சனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. "சுதர்சன், உன்னோட எதிரியோட உயிர் இப்ப என் கையில இருக்கு. என்ன பண்ண? காப்பாத்தவா? இல்ல முடிச்சிடவா?" அப்படின்னு சொன்னா, "அவ என்ன ஸ்டேஜ்ல இருக்கான்னா?" "நான் தான் சொன்னேனே, அவ உயிர் இப்ப என் கையில இருக்கு. நீ என்ன சொல்றியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ண முடியும்னு" சொன்னா, "சரி, நான் உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன். அவள முடிச்சு விட்டுரு" அப்படின்னு நம்ம சுதர்சன் சொன்னத வச்சு தான், இங்க நம்ம டாக்டர் உயிருக்கு போராடிட்டு இருந்த சூசன காப்பாத்தாம கொன்னுட்டாரு. இங்க டாக்டர் சுதர்சன கூப்பிட்டுட்டு, அந்த 3வது நபர பார்க்கறதுக்கு போணும். நீ வான்னு சொல்லிட்டு கார்ல அப்படியே கிளம்பி வந்தா, நம்ம சுதர்சன் பயந்துட்டே கேட்கிறாரு. யார் அந்த 3வது ஆள்ன்னு கேட்டா, நம்ம ஃபாதர காமிக்கிறாங்க. ஃபாதர காமிக்கும்போது இவங்க கார்ல வந்துட்டு இருந்தவங்க கண்ணு முன்னாடி நம்ம சூசனோட ஆவி வந்து நின்னா, அவ்வளவுதான் மிரண்டு போய் அப்படியே கார திருப்புறாங்க. கார் அப்படியே மலைக்கு மேல இருந்து உருண்டு கீழ விழுந்து வெடிச்சிருது. நம்ம ஃபாதர் அப்படியே திரும்பி சொல்றாரு, "நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு சூசன். ரெஸ்ட் இன் பீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளுக்கு இந்த படத்த முடிக்கிறாங்க நண்பா. உண்மையிலே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நண்பா. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.